வணக்கம் நண்பர்களே. ஆதிபாரதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம தமிழுக்கு ஆசை, தன்னோட அம்மாவுக்கு தாலியில அப்பா குங்குமம் எடுத்து வச்சு விடணும், இதுதான் ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு அழகா ஸ்கெட்சி போட்டு நம்ம ஆதி கிட்ட சொல்லுறாங்க. அப்பா, இந்த கோயில்ல எது வேண்டி இந்த செங்கல்ல குங்குமம் வச்சாலும் கண்டிப்பா நடக்கும். நீங்களும் உங்க வேண்டுதலை கண்ணை மூடி வேண்டிக்கிட்டு குங்குமத்தை எடுத்து வைங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னோட அம்மாவை வர வச்சு அவங்க தாலியில குங்குமத்தை வச்சு விட வச்சுறாங்க. இதை மறைஞ்சு நின்று பார்த்த நம்ம மித்ராவும் நந்தினியும் ஆத்திரத்துல கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா நம்ம தெரிஞ்சு போச்சு நம்ம நந்தினிக்கு இது செமையான ஸ்கெட்சு. ஏன்னா நிச்சயமா இந்த பாரதியின் புருஷன் ஆதியா தான் இருக்கும், இந்த மித்ரா தான் ஏதோ தில்லாலங்கடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிறாங்க. நம்ம மித்ராவுக்கும் ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு போல, அதனாலதான் அவனும் இந்த தமிழின் நாட்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஆதி எப்படியோ நம்ம பாரதிக்கு ஆசையை நிறைவேற்றிட்டோம், தாலியில நம்ம குங்குமத்தை வச்சிட்டோம். எல்லா விஷயமும் தமிழுக்கு தெரியுது. சின்ன வயசுலேயே தமிழ் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு இப்போ எனக்கு புரிஞ்சுட்டு, ஆனா இதுக்கெல்லாம் சரியான பாடத்தை நான் கற்பிப்பேன். தமிழ் கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்லபடியான வாழ்க்கையை வாழ போறோம் அப்படின்னு அந்த இடத்துல ஆதி மனசார நினைக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் செமையா நம்ம ஆதி எல்லா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பாரதிக்காக பார்த்து பார்த்து செய்தது மாதிரி புடவை எடுத்து கொடுத்துறாங்க. அதோட பார்த்தோம்னா அடுத்த ஆசை நம்ம பாரதிக்கு தாலியில குங்குமம் எடுத்து வைக்க ஆசை ஆதி வைக்கணும், இதுதான் அவங்க ஆசை. இதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை எப்படி நடத்துவ பாரதி, பார்க்கலாம் உன்னோட ஆட்டத்தை அப்படின்னு நம்ம ஆதி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம தமிழ் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு எல்லாருமே கோயிலுக்கு நிக்க நேரம் நம்ம மித்ராவும் பாரதி மித்ரா ஒளிஞ்சு நின்று பாக்குறாங்க. நம்ம பாரதி இப்ப என்ன பிளான் பண்ண போறா அப்படின்னு நந்தினி கூட சேர்ந்து மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்பந்தான் நம்ம தமிழ் அழகா ஆதியை கூட்டிக்கிட்டு, இந்த பாருங்கப்பா, இந்த கோயில்ல எது வேண்டி இந்த செங்கல்ல குங்குமம் தூக்கி வச்சா கண்டிப்பா நடக்கும், இது பழிக்கும், உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்காப்பா அப்படின்னு கேட்காங்க. எனக்கு அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஆதி இருக்காங்க. ஆனா இது பாரதிக்கு தாலியில நான் குங்குமத்தை வச்சு விட மொத்த குடும்பமா சேர்ந்து பிளான் பண்ணாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. தமிழும் அதுக்காக தான் முயற்சி செய்தா. சரி, அவங்க ஆட்டத்துக்கு ஆடி பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஆதியும் சரி அப்படியா, இந்த இதில் என்னது வேண்டி நான் குங்குமம் வச்சாலும் நடக்குமா, சரி நான் ஒன்று வேடிக்கிட்டே, அப்பா ஒரு முக்கியமான விஷயம், இதை கண்ணை மூடிக்கிட்டலாம் இந்த குங்குமத்தை வைக்கணும். சரி, நான் கண்ணை மூடிட்டு வைக்கேன், நம்ம பாரதியோட ஆசை நிறைவேறினா சரியா அப்படின்னு ஆதிக்கும் மனசார சந்தோஷம்தான். அப்படியே சரி குங்குமத்தை எடுத்து வைக்கலாம், வேண்டிக்கிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரம் நம்ம தமிழ் அம்மா வா இங்க அப்படின்னு நம்ம பாரதியை கூட்டி கொண்டு நம்ம ஆதிக்க ஃப்ரெண்ட்ல கொண்டு விடாங்க. அதோட பாரதி அவங்க கழுத்துல இருக்க தாலியை அம்மா காட்டு அப்படின்னு அந்த இடத்துல காட்ட வைக்கிறாங்க. ஆதியும் கண்ணை மூடிக்கிட்டே அந்த குங்குமத்தை நம்ம பாரதி தாலியில வச்சு விட்டுறாங்க. இதை மறைஞ்சு நின்று பார்த்த நம்ம மித்ராவுக்கும் நந்தினிக்கும் செம கடுப்பு. எப்படியெல்லாம் பிளான் பண்ணி இந்த குடும்பம் மொத்தமும் சதி செய்து பாத்தியா மித்ரா அப்படின்னு நந்தினி சொல்ல, ஆமா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு மித்ரா சொல்லாங்க. அப்பதான் நந்தினி கேட்காங்க, என்ன எனக்கு இதுல ஒரு ரொம்ப குழப்பம் இருக்கு, உண்மையாட்டே பாரதியோட ஹஸ்பண்ட் நீ கல்யாணம் பண்ணண்டா இருக்க, இந்த ஆதி தானே, அப்படி இருக்க நேரம் நீ எதுக்காகடி என்ன இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி கேட்குறாங்க. நந்தினிக்கும் நம்ம மேலே டவுட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி இவள்கிட்ட உண்மையை சொல்லுவோம், இவன் எப்போவுமே நம்ம பக்கம் தானே அப்படின்னு நந்தினி கிட்ட உண்மையை சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவி தான். ஆனால் நான் இவரை கல்யாணம் பண்ணது இவரோட சொத்துக்கு தான். ஏன்னா இவர்கிட்ட அவ்வளோ சொத்து இருக்குது, இவர் யாரை கல்யாணம் பண்ணவங்களோ அவங்களுக்கு இந்த சொத்து. அப்படி இருக்க நேரம் இவருக்கு கணவன் மனைவியா இவங்க ரெண்டு பேரும் தான் இருந்தாங்க. இவ மேல உள்ள
ஒரு சின்ன கோவத்தினால மைண்ட் எல்லாம் வந்து எரேஸ் பண்ணிட்டு இவர் அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. அங்கே நான் வந்து பவானி மேடம்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க சொல்கிறது தான் நாங்கள் செய்ய முடியும், எங்களுக்கெல்லாம் ஹெட்டே அவங்க தான். அவங்க சொல்லபடி தான் நான் வந்து இவரை லவ் பண்ணது மாதிரி அமெரிக்காவில் போய் வந்து லவ் பண்ணி நாங்கள் கல்யாணம் பண்ணது மாதிரி வந்து வந்தோம். ஆனால் இங்கே வந்த இடத்துல மறுபடியும் இந்த பாரதி கண்ணில் இந்த ஆதி பட்டுட்டாரு. இந்த ஆதிக்கு வந்து இப்போவும் பழசெல்லாம் எனக்கு என்ன பொறுத்தவரையில் ஞாபகம் வந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் ரெண்டு பேருமே கணவன் மனைவி அப்படின்னு வந்து நேருக்கு நேரம் சொல்லலை, அவ்வளோதான். நான் மறைமுகமாக நடக்குதெல்லாம் பார்த்தா இந்த ஆதிக்கே ஞாபகம் வந்துட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏண்டி நீ எதுக்காக இப்படி கல்யாணம் ஆனவரை வந்து மறுபடியும் கல்யாணம் பண்ண பார்க்குற அப்படின்னு வந்து நந்தினி கேட்க நேரம், போடி அவருக்கு இருக்க சொத்துக்கு இவரை கல்யாணம் பண்ணால் எல்லாத்தையும் நான் அட்டையை போட்டு எடுத்துடலாம், இந்த பாரதியையும் ஓட விட்டுடலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம நந்தினிக்கும் இது வந்து நல்ல வேலை இல்லை. ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச ஒருத்தரை பிரித்து எடுத்து கொண்டு போய் என்னத்துக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நந்தினிக்கும் கோபமாக. ஆனால் மித்ராவுக்கு ஆசைனா சரிதான், ஓகே நம்ம மித்ராவுக்கு தானே சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கல்யாண நாளில் நம்ம பாரதி வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு வந்து நினச்ச ஆசைகள் எல்லாம் வந்து ஒவ்வொன்றா வந்து நிறைவேறிட்டு நம்ம பாரதிக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம தமிழுக்கும் வந்து சந்தோஷம். ஆதிக்க மனசில் இந்த வயசுலேயே தன்னோட அம்மாவின் ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு வந்து எல்லா விஷயமும் என்னை பற்றி எல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ பக்குவமாக இந்த தமிழை நடந்துக்கிட்ட, இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ பக்குவமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல இவ்வளோ நீ தமிழை நீ கஷ்டப்படுறதுக்கெல்லாம் ஒரு விடிவு வரும். கண்டிப்பாக நான் வந்து உங்கள் அம்மா வாயிலிருந்தே நான் தான் புருஷன் அப்படின்னு வந்து சொல்ல வைப்பேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்லபடியான வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம மித்ரா வந்து சொல்கிறாங்க, இந்த பாரு இந்த விஷயத்த பாட்டிக்கு சொல்லிடாத, பாட்டிக்கு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த பாரதிக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பாரதியின் கல்யாண புடவை நான் தான் எரிச்சேன்னு தெரிஞ்சே பாட்டி வந்து கோவப்பட்டாங்க. பாட்டி இந்த விஷயத்தில் கல்யாணமான ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்ப மாட்டாங்க. அப்படி மட்டும் உண்மை தெரிஞ்சுனா கண்டிப்பாக நம்ம பாட்டியாக இருந்தாலும் அவியலே கண்டிப்பாக நம்ம ஆதியையும் பாரதியையும் சேர்த்து வச்சிருவாங்க. நந்தினி இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம், எனக்கும் நீ செய்யறது சரியில்லைன்னு தான் படுது மித்ரா. எதுக்காக எவ்வளவோ ஆட்கள் இருக்காங்க, அப்படி இருக்க நேரம் கல்யாணம் ஆன இவரை கல்யாணம் பண்ணி நீ என்னத்தை தாண்டி சாதிக்க போற அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம நந்தினி கேட்க நேரம், நீனும் பாட்டிக்க வேலை மாதிரி நீனும் காட்டிட்டியா, எனக்கு வந்து இந்த ஆதியை கல்யாணம் பண்ணணும், அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் என்னோட டார்கெட், இதை அச்சீவ் பண்ணதுக்காக நானும் என் அண்ணனும் ஓடிட்டு இருக்கோம், புரிஞ்சிக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், புரியுது புரியுது அப்படின்னு வந்து நம்ம நந்தினியை வந்து தலையாட்டுறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம பாரதி வந்து மித்ரா கிட்ட வந்து சவால் விடுறாங்க, என்ன நினைச்சிட்ட, நான் வந்து எதுவுமே வந்து கல்யாண நாள் ஆசையை நிறைவேறலேன்னு பார்த்தியா, ஆனால் இந்த ஆதி எனக்காக வந்து புடவை எடுத்து கொடுத்து பார்த்தியா, என் தாலியில் வர குங்குமத்தை வச்சு எவ்வளோ தூரம் பண்ணார்னா அவருக்கு மைண்டில் நான் இன்னும் இருக்கேன் அப்படின்னு தான் அர்த்தம். இது கூட புரியாதா மித்ரா உனக்கு, இன்னும் என் கணவரை நீ கல்யாணம் பண்ணி அடைஞ்சிடலான்னு சுற்றி சுற்றி வாரியா, இது எல்லாமே பவானியின் வந்து சதி திட்டம்னு எனக்கு நல்லாவே தெரியுது, அதுக்காக நீனும் வந்து உழைச்சிட்டு இருக்க, ஆனால் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க மாதிரி கண்டிப்பாக நாங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு வந்து சவால் விடுறாங்கங்க நம்ம பாரதி மித்ரா கிட்ட.